ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வரும் படத்துடைய கதாநாயகன் போகன். இவனுடைய அப்பா இறந்து போனதுனால மறுபடியும் இங்க வர வேண்டிய நிலைமை. இவனுடைய வீடு மிகப்பெரிய அரண்மனை. இவ்வளவு பெரிய அரண்மனையில ஒரே ஒரு வேலைக்காரி. அந்த வேலைக்காரியை தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான். அந்த வேலைக்காரி, இவ்வளவு நாளா உங்க அப்பா என் தாலியை அறுத்தான், இப்போ நீ வந்திருக்க, என்ன பண்ண போறியோ அப்படின்னு மைண்ட் வாய்ஸுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் எனக்கு மட்டும்தான் கேக்குது, இல்ல உங்களுக்கும் கேக்குதா? போகன் இந்த வீட்டை ரசிக்க ஆரம்பிக்கிறான். 15 வருட காலமாகியும் இந்த வீட்டோட அழகு மாறவே இல்லை. காரணம், இந்த வீட்டு வேலைக்காரி அந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கா. போகன் தன்னுடைய பழைய நண்பனை மீட் பண்றான். அந்த ஆளு மிகப்பெரிய சீட்டாட்ட கம்பெனியை வச்சு நடத்துறான். அங்க ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போகன் கட்டரினா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறான். கட்டரினா யாருன்னா இவனுடைய பழைய காதலி. அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது உடனே இவனுடைய நண்பன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி அவளுடைய கணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு 20 வயதுல ஒரு மகளும் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு இதான் சான்ஸ்னு மறுபடியும் கட்டரினாவை அந்த கிளப்ல மீட் பண்றாரு. ரொம்ப நாள் கழிச்சு தன்னுடைய பழைய காதலியை பார்த்த உடனே இவரால சந்தோஷம் தாங்கவே முடியல. அவளுக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல. ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இவரு கல்யாணம் பண்ணிக்காம தான் இருக்காரு சன்னியாசியாக. கட்டரினா, இந்த வயதுல நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு யார்கிட்ட சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இந்த வயதுலயும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. கூடவே இவளுடைய நம்பரை வாங்கிட்டு இவர் கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில கட்டரினாவுக்கு ஒரு ஃபோன் கால். உடனே போகன், நான் உன்னுடைய வீட்டுக்கு வர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கட்டரினாவும் தாராளமாக என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு இவளுடைய அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளுடைய பழைய காதலன் வீட்டுக்கு வர போறான். உடனே இவளுடைய மகளும் ஒரு ஃப்ளோவரை வாங்கி கொடுத்துட்டு உன்னுடைய பழைய நண்பனுக்கு நானும் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவர் வரும்போது நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ உடனே உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்புகிறாங்க. இவளை ஏன் அனுப்புகிறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வழியாக போகனும் வீட்டுக்கு வந்துட்டான். ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே மீட் பண்ணதுனால இவங்களுடைய பழைய காதல் எல்லாமே ஞாபகம் வருது. அங்கே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பெட்ரூம் போய் ரெண்டு பேருமே மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடிய விடிய மேட்டர் பண்ணதுனால கட்டரினால தூங்கவே முடியல. அதனால 10 மணி வரையும் தூங்கிட்டா. போகன் மேட்டர் பண்ணிட்டு கிளம்பிட்டான். உடனே கட்டரினுடைய மகள் கேரி எல்லாம் உள்ள வந்துட்டா. அவ, அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன், நேரம் 10 மணி, எப்படி நான் ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவளை அடிச்சு பிடிச்சி ரெடி பண்ணுறாங்க. 20 வயது உடைய ஒரு பொண்ணு எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு டீப்பெல்லாம் போக வேண்டாம், கதைக்குள்ள வாங்க. போகனும் கட்டரினாவும் ஊர் முழுக்க சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய காதல் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இவளுக்கு ஒரு செயினை பிரசன்ட் பண்றான். அங்க ஒரு அழகான மேட்டரும் நடக்குது. அங்கிருந்து நம்ம போகனுடைய வீட்டுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அங்க எந்த அளவுக்கு இந்த பொண்ணை தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தடைக்கிட்டே இருக்கான். ஆனாலும் இவங்க கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே இல்லை. இருந்தாலும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கட்டரினாவை மனைவியாக ஏத்துக்கிட்டேன். ஆனா கிரேசி எல்லாவை மகளாக ஏத்துக்கவே இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணு மேல இவனுக்கு ஒரு கண்ணு. அன்னைக்கு நைட்டு போகன் வீட்டுக்கு போக முயற்சி பண்றான். ஆனா கிரேசி எல்லாம் இவனை விடவே இல்லை. இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஆனா இவளுடைய அம்மாவும் ஒண்ணுமே சொல்லல. இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்குறேன் அப்படின்னு போகணும் சொல்லிட்டு கட்டரினாவும் போகணும் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ரெண்டு பேருமே மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சவுண்டு மட்டும் நம்ம கிரேசி எல்லாவுக்கு கேட்குது. அங்கே போய் சவுண்டை ஒட்டு கேட்குறா. பார்த்து ரசிப்பவளை கேட்டிருக்கேன், கேட்டு ரசிப்பவளை இங்கே தான் பார்க்குறேன். அந்த லெவலுக்கு கேவலமான பொண்ணு. இவள் இந்த சவுண்டை கேட்டதுனால இவளால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியல. இவளுடைய பெட்ரூமுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நிர்வாணமாக பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் போகனு தண்ணி குடிக்க வெளியே வர்றான். நம்ம கிரேசி எல்லாவோட ரூம் திறந்து கிடக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு நிர்வாணமாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவனால் தண்ணியை குடிக்க முடியல. அந்த ரூமுக்குள்ள போறான். அந்த பொண்ணை நிர்வாணமா பார்த்ததுனால இவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அங்க ஒண்ணுமே நடக்கல. அந்த பொண்ணு மேல போர்வையை போத்திட்டு இவனும் வெளியே வந்துட்டான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு அவளுடைய தோழியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை இவன் வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் திடீர்னு லிப் கிஸ் அடிக்குது. அதையும் என்ஜாய் பண்ணி ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் போகன் வீட்டுக்கு வரும்போது கட்டரினா வீட்டுக்குள்ள இல்ல. நம்ம கிரேசியலா மட்டும்தான் வீட்டுக்குள்ள தனியா ஷோபால படுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு போகன் அந்த பொண்ணோட பக்கத்திலே போய் உக்காந்து இவரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அந்த பொண்ணு அவளுடைய காலை தூக்கி இவருடைய மடி மேல வைக்கிறா. இவரும் இவருடைய கையை கொண்டு போய் அந்த பொண்ணு மேல கையை வைக்கிறாரு. ஆனா எங்க வைக்கிறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். திடீர்னு இவளுடைய அம்மா உள்ள வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் பயம். அதுக்கப்புறம் நம்ம கிரேசி எல்லாம் ரூமுக்குள்ள ஓடி போயிட்டா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில போகன் தூங்கிட்டு இருக்கான். அவனை இவ எழுப்புற. ஆனா அவன் எழுந்துக்கவே இல்லை. நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கட்டரினாவும் கிளம்பிட்டா. கிரேசி எல்லாம் ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்கா. அவ அம்மா வெளியே போயிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகனுடைய பெட்ரூம்குள்ள வந்து அவன் கூடயே கட்டுப்பிடிச்சி படுத்து தூங்கிட்டா. அங்க மேட்டர் நடக்கவே இல்லை அப்படின்னு காமிச்சிட்டாங்க. கிளப்ல சீட் ஆடிக்கிட்டு இருக்க கட்டரினா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகனும் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா அவன் எங்க போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
கிரேசியெல்லா வீட்டுக்குள்ள தனியா இருப்பான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும், புரியும். அதனாலேயே கிரேசியெல்லா வீட்டுக்கு இவன் போறான். கிரேசியெல்லா அங்க வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை ஷோபால உட்காந்து பார்த்து இவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு போகன் கேட்க, எனக்கு எந்த உதவி வேண்டாம் அப்படின்னு கிரேசியெல்லா சொல்றா. நியூஸ் பேப்பர் படிக்கலாம் வா அப்படின்னு கிரேசியெல்லாவை இவன் கூப்பிடுறான். ஆனா கிரேசியெல்லா நான் வேலையை முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு இவ சொல்றா. ஒரு வழியாக இவங்க 2 பேருமே ஷோபால படுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. போகன் ஒரு கையில நியூஸ் பேப்பரை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இன்னொரு கையில என்னத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அங்கேயே அந்த பொண்ணை உட்கார வச்சு கிஸ் பண்ணி அங்கேயே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க நீங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஒண்ணுமே இருக்காதாங்க. ஒரு நாள் கிரேசியெல்லாவை யாருன்னு தெரியாத ஒரு பையன் இந்த பொண்ணை டிரா பண்றான். கடைசியில் அந்த பையன் இந்த பொண்ணோட கிளாஸ்மேட்டு. அந்த பையனை போகனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஆனா இது போகனால தாங்கவே முடியல. கிரேசியெல்லா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படின்னு கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இவ சொல்றா. உடனே அங்க அம்மா உள்ள வந்துட்டாங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் ஒண்ணுமே பேசல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இவங்க 2 பேருமே போய் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு கிரேசியெல்லா அவளுடைய உடம்புல பிட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமாக பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கா. கூடவே போகன் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. போகன் ஒரு வழியா கட்டரினாவை தூங்க வச்சுட்டு அமைதியா கிரேசியெல்லாவோட ரூமுக்கு வரான். உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்டில் விழும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு உன்னுடைய அம்மாவுக்கு கேட்டுதோ இல்லையோன்னு வெளியே வந்து போகன் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் கட்டரினாவுக்கு இந்த சவுண்டு கேட்கல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு ரொமான்டிக்கான மேட்டரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு சவுண்டு கேட்குது. அதில் கட்டரினா எழுந்துக்கிட்டா. பக்கத்தில் போகன் இல்லை. இவன் எங்கடா போயிருக்கான் அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னுடைய பொண்ணையே இவன் மேட்டர் பண்ணிட்டான் அப்படின்னு இவங்க பார்த்துட்டாங்க. இந்த துக்கம் இவங்களால தாங்கவே முடியல. இந்த மேட்டரை இவங்க தடுக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் இவங்க 2 பேருமே மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு டோர் சவுண்டு கேட்குது. சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி இந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. கட்டரினா பார்த்துட்டான்னு போகனுக்கு தெரிஞ்சு போச்சு. போகனை எந்த லெவலுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு கேவலப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போ, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. போகன் ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தி இனிமேல் இந்த தவறே நடக்காது அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில் கிரேசியெல்லா இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், ஒழுங்கா உன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இது எதுவுமே கிரேசியெல்லா கேட்கவே இல்லை. எவ்வளோ அடிச்சும் பார்த்தாச்சு, அன்பா சொல்லியும் பார்த்தாச்சு, ஆனால் எதுக்குமே கிரேசியெல்லா ஒத்து வரவே இல்லை. கட்டரினா போகனை மீட் பண்ணி இனிமேல் என்னுடைய பொண்ணு கூட நீ பேசவும் கூடாது, பழகவும் கூடாது, ஏன் அவளை பார்க்கவே கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறா. ஆனால் கிரேசியெல்லா அடிக்கடி போகனை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் போகன் கிரேசியெல்லாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல கிரேசியெல்லாவோட தோழி அங்கே இருக்கா. அவங்க 2 பேருமே மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கிரேசியெல்லா பார்த்துட்டா. இவளுடைய தோழியை மீட் பண்ணி இனிமேல் நீ அவரை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு இவ வார்னிங் கொடுக்குற. அங்கேயே அவளுடைய தோழியை அடிச்சுட்டும் வந்துடுறா. மறுநாள் காலையில் போகன் வீட்டுக்கு கிரேசியெல்லா போகும்போது அங்கே இவளுடைய தோழி அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர்றா. அதையும் வேடிக்கை பார்க்குறா. அந்த டைம்லேருந்து போகனை இவ வெறுக்க ஆரம்பிக்கிறா. என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு இவளுடைய அம்மா கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. இனிமேல் அந்த ஆளை விட்டா என்னுடைய பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு போகனை மீட் பண்ண அவனுடைய வீட்டுக்கு நம்ம கட்டரினா போறா. போகன் வீட்டை விட்டு வெளியே வரான். கட்டரினாவை பார்க்குறான். கட்டரினாவும் போகனை பார்க்குறா. அவனை நோக்கி வரா. திடீர்னு துப்பாக்கி எடுத்து அவன் கண்ணு முன்னாடியே நீட்டுறா. கேம் ஓவர்.